வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான ஒரு பால்கோவா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா திக்கான பால் வேணும். நான் வந்து ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். காய்ச்சன பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா காய்ச்சலைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி விடாமல் திக்கான பாலாக இருக்கணும். நான் ஒரு லிட்டர் வந்து ஏற்கனவே காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை தான் இப்போ நான் பாத்திரத்தில் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு திக்கான கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க. பாத்திரம் வெயிட்டாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லேசான பாத்திரம் எடுக்காதீங்க. நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன், திக்கான பாத்திரம். நான் வந்து 1 லிட்டர் பால் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 3/4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா பால்கோவா அதிகமாக சாப்பிட முடியாது, ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் தேவைன்னா உங்கள் இந்த அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இந்த பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. பொங்கி வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வினிகர் இல்லைன்னா லெமன், ஒரு பழத்தில் பாதி பழம் லெமன் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு சொட்டாக விடணும். அதுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். நெய், கல்கண்டு இல்லைன்னா சர்க்கரை. கல்கண்டுக்கு பதிலாக நான் சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுங்க. பொங்கி வர்றப்ப தான் நம்ம லெமன் சேர்க்கணும், இல்லைன்னா அதுக்கு பதிலாக வினிகர் சேர்க்கலாம். ரொம்ப லெமன் சேர்த்துட்டா புளிப்பாயிரும் கேக்கு. அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஒரு பழத்தில் பாதி தான் சேர்க்க போகிறேன். இந்த பால் அளவுக்கு, இந்த அளவு பாலுக்கு வந்து நான் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால் பொங்கி வர்றப்ப தான் நம்ம அதை சேர்க்க போகிறோம். பால் பொங்கி வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 சொட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. திரும்ப கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ கொஞ்சம் நேரம் ஆகும் திரிஞ்சு வர்றதுக்கு பால். அதுவரையும் நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. திரிஞ்சு வரலைன்னா திரும்ப நீங்கள் இந்த மாதிரி லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விடுங்க. ஆனால் பாதி பழம் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் அதிகமாக லெமன் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் புளிப்பாயிரும். அதனால் நீங்கள் பாதி பழமே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பொறுமையாக கிளறணும். டைம் எடுத்துக்கிறோம். தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, பயப்பட வேணாம். நல்லா அந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆனால் டைம் எடுக்கும். ஒரு 3/4 ஹவர் ஆயிரும் இந்த கேக்கு செஞ்சு முடிக்க. அதுவரையும் நீங்கள் விடாமல் அந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ லெமன் ஊற்றியும் நமக்கு லைட்டாக திரிஞ்சு வருது. இன்னும் நல்லா திரிஞ்சு வரல. இப்போ தான் திரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெமனையே சேர்த்துக்கிறேன். நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா பால் வந்து திக்காக வர்ற ஸ்டேஜில் அப்படி கிளறி கொடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பால் வந்து இப்போ அதிகமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறப்ப தெரியுது, முன்னாடி அதிகமாக இருந்துச்சு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். நல்லா இந்த மாதிரி தான் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஓரத்துலையெல்லாம் அப்படியே ஒட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்து எடுத்து விட்டுட்டு அப்படியே விட்டு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கலர் மாறிடும் அடி பிடிச்சிருச்சுன்னா. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நெய், கல்கண்டு, பால் பவுட்ரு கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா திக்காகி வர்றப்பவே இதெல்லாம் சேர்க்க போகிறோம்.
அது வரையும் நம்ம அந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் வந்து கல்கண்டு இதில் 3/4 அளவு எடுத்து வச்சுருக்கேன். நான் பாதி கல்கண்டு தான் சேர்க்க போகிறேன். செக் பண்ணிவிட்டு திரும்ப சேர்த்துக்கலான்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப தித்திப்பாக இருந்தால் சேர்க்க வேணாம். பாதி அளவே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் இடையில செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக இருக்குது. அதிகமாக சேர்த்துற வேணாம். சர்க்கரைனா உங்களுக்கு அந்தளவு கரெக்டாக இருக்கும் 3/4 அளவு. இப்போ இது கூட நெய் சேர்த்துருக்கு. நெய் சேர்த்து இது கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஓரங்கள்லாம் அப்படியே ஒட்டி வருதில்ல, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க பாலை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கும் நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பால் பவுட்ரு ஒரு 3 ஸ்பூனுக்கு எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்ருக்கேன். இந்தளவு திக்காக வந்ததுக்கு பின்னாடி தான் எல்லாத்தையும் சேர்க்குறேன். இந்தளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி சேர்த்துக்கோங்க. இப்போ பால் பவுட்ரு சேர்த்துட்டா தண்ணியாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கூட்டி குறைச்சி வச்சு சிம்லேயே வச்சுருங்க. ஒரு பொறுமையாக நல்லா வத்தட்டணும். நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கிளறதே நல்லா கேக்கு வந்து நல்லா வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தீபாவளிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. இப்போவே இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே செஞ்சு வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நாளாக இருந்தாலும் கெட்டு போகாது. கேக்கு நல்லா திக்காகி நல்லா இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு. இப்போ 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு ட்ரேலைனா இந்த மாதிரி தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி நெய் ஒரு 2 ஸ்பூனுக்கு இந்த மாதிரி தடவி பட்டர் சீட்டு இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொட்டிக்கிடலாம். நான் வந்து பட்டர் சீட்டு இல்லைன்ட்டு இந்த மாதிரி நெய்யை தடவி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டு கட் பண்ணி வச்சிடலாம். சூடாக இருக்கப்பவே ஆறிடுச்சுன்னா சரி வராது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.